கனடா சென்ற பிரதமர் மோடியை சந்திக்க முடியாததால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கேட்டறிந்ததோடு பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு எப்போதும் ஆதரவு உண்டு என்றும் உறுதி. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சினையில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி திட்டவட்டம். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகம் மற்றும் நல்லுறவை மேம்படுத்த இருதரப்பிலும் உயர்மட்ட அதிகாரிகளை நியமிக்க ஒப்புதல். G7 மாநாட்டிற்கிடையே கனட பிரதமர் மார்க் கார்னேவுடன் இந்திய பிரதமர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு. G7 மாநாட்டிற்கு மத்தியில் பிரதமர் மோடியுடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சந்திப்பு. மோடியின் நகைச்சுவைக்கு இரு தலைவர்களும் வெடிச்சிரிப்பு. G7 மாநாட்டில் கைகுலுக்கி வரவேற்றுக் கொண்ட இரு நாடுகளின் தலைவர்கள். பிரதமர் மோடி சிறந்தவர் என இத்தாலி பெண் பிரதமர் மெலானி சிரித்துக் கொண்டே புகழாரம். பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதியை நேரில் அழைத்ததோடு அதிபரோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட விருந்துக்கே ஏற்பாடு செய்துள்ள அமெரிக்கா. இதுதான் மோடி அரசின் வெளியுறவுத்துறையின் ராஜதந்திரமா என காங்கிரஸ் கேள்வி. 3000 ரூபாய் கட்டணத்தில் வருடாந்திர சுங்க கட்டண பாஸ் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவிப்பு. கார், ஜீப், வேன்களுக்கு மட்டுமே வருடாந்திர சுங்க கட்டண பாஸ் என தகவல். ஓராண்டு அல்லது 200 பயணங்கள் என எது முதலில் வருகிறதோ அதுவரை பாஸ். கட்சி கொடியுடன் வரும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. பொதுமக்கள் ஏதாவது சிறு பிரச்சனை செய்தால் கூட அங்கிருக்கும் ஊழியர்களை வைத்து தாக்கக்கூடிய சூழல் உள்ளதாகவும் கருத்து. 217 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 திருக்கோயில்களில் 49 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 21 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உதவி ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். திட்ட வரைவு பணிகள் ரூபாய் 30.35 கோடியில் திருச்சி குமார் வயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெருந்திட்ட வரைவு பணிகள் ரூபாய் 25.14 கோடியில் கூடுதல் நிர்வாக கட்டிடம் பணியாளர்களுக்கான. சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிறுவப்பட்டுள்ள கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள். மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகில் உள்ள தானியங்கி இயந்திரத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கீழடி அகழாய்வு முடிவுகளை வெளியிட மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம். மதுரை விரகனூர் சுற்றுச்சாலை அருகே திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்துவோம் அவர்களை திருத்துவோம். தமிழரின் தொன்மைக்கு சான்றான கீழடி ஆய்வறிக்கையை உலகுக்கு அறிவிக்காமல் மத்திய அரசு வேண்டுமென்றே இருட்டடிப்பு செய்வதாக குற்றச்சாட்டு. சென்னையில் கி. வீரமணி, முத்தரசன், திருமாவளவன், ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் கண்டன முழக்கம். தமிழர்களே கீழடியின் அகழாய்விலே எத்தனை தடைகள் பண்பாட்டு அடையாளங்களை மீட்போம். கடுமையான இழப்புகளால் அல்லல்படும் மா விவசாயிகளை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் நாளை மறுநாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. மா தொடர்பான பிரச்சினை முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பெரிதாக்குவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆவேசம். விவசாயிகள் மா விற்பனை செய்வதை பொறுக்க முடியாமல் போராட்டம் என கிளம்புவது தேவையற்றது என கண்டனம்.
காஞ்சிபுரம் மாநகராட்சியில் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதாக அதிமுக குற்றச்சாட்டு. அடிக்கடி சொத்து மற்றும் தொழில் வரியை உயர்த்துவதாகவும் கூறி கண்டன ஆர்ப்பாட்டம். கொள்ளையடிக்காதே, குப்பை அள்ளுவதில் கொள்ளையடிக்காதே, சம்பளம் கொடு. திருமாவளவனை சந்தித்தது குறித்த கேள்விக்கு திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பதில். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். வைகை செல்வனுடன் அரசியல் ஏதும் பேசாத நிலையில் அவர் ஏன் அப்படி கூறினார் என தெரியவில்லை என திருமாவளவன் பேட்டி. அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. சார், அவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில சலசலப்பை உண்டு கொண்டு வந்ததுக்காக சொல்லாரு நீங்க எடுத்துக்கலாம். அது எனக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும். அரசிடம் அளித்த மனுக்கள் மீது 30 நாட்களில் பதிலளிக்காவிட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. அரசுக்கு அளிக்கும் விண்ணப்பங்கள் மீது 30 நாட்களில் முடிவெடுக்காமல் இருப்பதால் பொதுநல வழக்குகள் அதிகரித்திருப்பதாக தலைமை நீதிபதி கருத்து. சென்னையில் புகழ்பெற்ற சீஷெல் ஹோட்டல்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரெய்ட். அதிகப்படியான லாபத்தை கணக்கு காட்டாமல் மறைத்ததாக எழுந்த புகாரில் சோதனை. ஆந்திரம், கர்நாடகம் அளவுக்கு தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சியடையவில்லை என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேசியதற்கு முதலமைச்சரின் பதில் என்ன? தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்றன என்று பாமக தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருவதை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் கேள்வி. திமுகவில் ஏவா வேலுவை தவிர திறமையானவர்கள் யாரும் இல்லையா என அன்புமணி கேள்வி. கட்சி பொறுப்பு தொடங்கி முக்கிய துறைகள் அனைத்தையும் ஏவவேலு வைத்திருப்பதாக விமர்சனம். ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்கிறார், ஏவாவேலு ஒரு மன்னர், குறுநில மன்னர். அவரால் பண்ண முடியாது. PWD அவர் தான் வச்சிருக்கிறாராம், ஹைவேஸும் அவர் தான் வச்சிருக்கிறாராம், இங்க இருக்கிற வட மாவட்ட பொறுப்பு எல்லாம் அவர் தான் வச்சிருக்கிறாராம். ஏன் திமுக யாருக்கும் திறமை இல்லையா? சென்னை பல்கலைக்கழக வளாக கேன்டீனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. உதவி பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட பயறு உணவில் பல்லி விழுந்தது கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை என தகவல். டாஸ்மாக் முறைகேடு புகாரில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்கள் போதுமானதாக இல்லை. அமலாக்கத்துறை முன்வைத்த வாதத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் வீட்டில் சீல் வைப்பதற்கு என்ன அதிகாரம் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் கேள்வி. சீலை அகற்ற ஒப்புக்கொண்டதோடு கைப்பற்றப்பட்ட பொருட்களும் திருப்பி ஒப்படைக்கப்படும் என அமலாக்கத்துறை பதில். சினிமா தயாரிப்பாளர், தொழிலதிபர் வீடு மற்றும் அலுவலகத்தில் ஒட்டப்பட்ட நோட்டீஸை அகற்றுவதாக கூறும் அமலாக்கத்துறையின் சலுகை வேண்டாம். சீல் வைக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பதை மட்டும் கூறுங்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். வருவாய்த்துறை அலுவலர்கள் வரும் 25ஆம் தேதி பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவிப்பு. பணி பாதுகாப்பு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 40,000 பேர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. பொது இடங்களில் கொடிக்கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாதது குறித்து உயர்நீதிமன்றம் அதிருப்தி. ஜூலை 2ஆம் தேதிக்குள் அகற்றாவிடில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டி வரும் என எச்சரிக்கை. 15 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விசாரணை குறித்த அறிக்கையை தரக்கோரி மனு தாக்கல். சிபிஐ தரப்பில் பதில் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திண்டுக்கல் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் இளைஞருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கழுத்தை நெரித்து கொன்று உடலை கிணற்றில் வீசிய பயங்கரம்.
இளைஞர் கொலை வழக்கில் 2 பெண்கள் உள்பட 6 பேர் கைது. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்த பாமக எம்எல்ஏ அருளுக்கு திடீர் நெஞ்சுவலி. நெஞ்சை பிடித்துக் கொண்டு சரிந்து விழுந்ததால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணிக்கும் திடீர் உடல்நலக்குறைவு என தகவல். மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொள்வது போன்ற புகைப்படம் வெளியீடு. அன்புமணி தலைமையில் நாளை சேலம் மற்றும் தருமபுரியில் பாமகவின் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம். அன்புமணியின் கூட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு ஜி.கே. மணியும் அருளும் நாடகமாடுவதாக புகார். சென்னை போரூரில் மதுபோதையில் ஆட்டோவை ஓட்டி வந்து நடுரோட்டில் கவிழ்த்த ஓட்டுநர். தலைக்குப்புற கவிழ்ந்த ஆட்டோவிலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய போதை ஓட்டுநர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. 1 பவுன் 74,000 ரூபாய்க்கு விற்பனை. கபினி அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 25,000 கன அடி வீதம் நீர் திறப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணை நிரம்புவதால் திறப்பு. ஒடிஷா மாநிலம் கோபால்பூர் கடற்கரையில் காதலனை கட்டி போட்டுவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக 4 சிறார்கள் உள்ளிட்ட 10 பேர் கைது. கோபால்பூர் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று ஒடிஷா முதலமைச்சர் பதவி விலக கோரிக்கை. புவனேஸ்வரில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது. அசாம் மாநிலம் சில்சாரில் திடீரென ஆற்றுக்குள் சரிந்து விழுந்த பாலம். பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த சரக்கு லாரிகளும் ஆற்றுக்குள் விழுந்தன. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் விமானம் தாமதமானதால் வழங்கப்பட்ட பிரியாணி கெட்டுப்போனதாக புகார். ஆத்திரத்தில் கெட்டுப்போன பிரியாணியை ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவன அதிகாரியை உண்ணச் சொல்லி பயணிகள் கட்டாயப்படுத்தியதால் பரபரப்பு. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பும் ஆக்சியம் 4 திட்டம் மீண்டும் தள்ளி வைப்பு. ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விண்ணில் ஏவப்படும் என அறிவிப்பு. உத்தராகண்டில் ஓடும் காரில் சட்டையை கழற்றி பைக்கில் பயணித்த பெண்ணுக்கு பறக்கும் முத்தம் கொடுத்து துன்புறுத்தல். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 கைது. அனைத்து பெண்களும் சகோதரிகள் என சொல்ல வைத்து பாடம் புகட்டிய போலீசார். सभी महिलाएं हमारी माताएं बहनें हैं. आज के बाद से गलती नहीं होगी. ஹனிமூனுக்கு அழைத்துச் சென்று கணவனின் கதையை முடித்த சோனம் ரகுவன்ஷி குடும்பத்தினர் வீட்டிற்கு மேகாலயா போலீசார் வருகை. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள வீட்டிற்கு சென்று ஹனிமூன் கொலை தொடர்பாக விசாரணை.
ஈரானில் அரசு தலைவர் கொமேனி இருக்கும் இடம் தங்களுக்கு தெரியும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவு. அமெரிக்க வீரர்களை ஏவுகணைகள் தாக்காத வரை அவரை கொல்லும் திட்டமில்லை என்றும் மிரட்டல். ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு இழைத்துவிட்டது. ஜியோனிச எதிரிகள் தண்டிக்கப்படுவது உறுதி என ஈரான் சுப்ரீம் லீடர் கொமேனி திட்டவட்டம். ஈரானை சரணடையுமாறு கூறும் ட்ரம்பின் பேச்சு கீழ்த்தரமானது என கொமேனி பதிலடி. அமெரிக்கா தலையிட்டால் சரி செய்ய முடியாத அளவுக்கு இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை. இஸ்ரேலின் இரக்கமற்ற தாக்குதலில் ஈரானில் 585 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தகவல். 1300க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்ததாக மனித உரிமைகள் அமைப்பு தகவல். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயிலில் வரும் 7ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. செந்தமிழ் வேதங்களில் முற்றோதுதல் நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. நிம்மதி தேடி கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து தருவதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. கோயில்களில் நடைபெறும் ஏமாற்று வேலையை களைய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல்.